Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் இந்த 6ஆம் வசனத்தை பார்ப்போம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். எல்லாரும் சொல்லுங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நிறைய பேர் இதை எப்படி வாசிக்கிறார்கள் சொன்னா, தரித்திரமே மிகுந்த ஆதாயம். அவருடைய டிரான்ஸ்லேஷன், தரித்திரமே மிகுந்த ஆதாயம். மிகுந்த ஆதாயத்துக்கும் தரித்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ரெண்டும் ஒண்ணு கான்ட்ரரியா இருக்குது. போதும் என்கிற மனதை அவங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னா, தரித்திரத்திலேயே அப்படியே இருந்துடுறது, இல்லாமையிலேயே இருந்துடுறது, ஓட்டாண்டியாகவே இருந்துடுறது, இதுதான் மிகுந்த ஆதாயம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி சொல்லல, வேதம் அப்படி சொல்லவில்லை. போதும் என்கிற மனது என்று சொன்னால் என்ன? போதும் என்கிற மனது என்று சொன்னால், இந்த போதும் என்கிற இந்த கண்டென்ட்மெண்ட் என்ற ஆங்கிலத்தில் வருது பாருங்க. இந்த வார்த்தையே வேதாமத்திலே எப்படி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது சொன்னால், கவச்சஸ்னஸ் என்கிற வார்த்தைக்கு எதிர்மாறான வார்த்தையாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. போதும் என்கிற மனது என்கிற வார்த்தையை இச்சை என்கிற வார்த்தைக்கு எதிரான வார்த்தையாக உபயோகப்படுத்துகிறார்கள் வேத வசனத்திலே. இச்சையும் போதும் என்கிற மனதும் நேருக்கு நேர் எதிரான வார்த்தைகள் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இச்சை, போதும் என்கிற மனம். போதும் என்கிற மனம் உள்ளவர்கள் இச்சை உள்ளவர்களா இருக்க மாட்டார்கள். கவச்சஸ்னஸ் அவர்களிடத்தில் இருக்காது, கிரீட் அவர்களிடத்தில் இருக்காது, அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட தவறான ஆசைகள் இருக்காது. அதை பற்றி தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆகவேதான் இந்த இச்சை என்கிற வார்த்தை வருகிறது. பல விதமான இச்சைகளும் விழுகிறார்கள் சொன்னா, இந்த போதும் என்கிற மனதுக்கும் இச்சைக்கும் இந்த ரெண்டும் தான் எதிரெதிரான வார்த்தைகள் பாருங்க. டிசைர் என்பது, ஆசை என்பது தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு காரியம். ஒவ்வொரு உள்ளத்திலையும் தேவன் ஆசையை வைக்கிறார். திறமையை வைக்கிறது மட்டுமில்ல, ஆசையும் வைக்கிறார். நீங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்கிற ஆசை, இன்க்ளினேஷன், அதை குறித்த ஒரு நாட்டம், அதை தேடுதல் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசையை உங்களுக்குள்ளே ஆண்டவர் உண்டாக்குகிறார். அந்த ஆசை உங்களை நடத்துகிறது. அதற்காக படிக்கிறீர்கள், முன்னேறுகிறீர்கள், அப்படியே வளருகிறீர்கள், அதை வளர்த்து கொள்ளுகிறீர்கள். இதெல்லாம் கர்த்தர் உண்டாக்குகிற ஆசை. இச்சை என்கிறது ஆசை அல்ல, அது இச்சை என்கிறது தவறான ஒரு ஆசை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இச்சை என்பது தவறான ஒரு ஆசை. போதும் என்கிற மனது என்பது இச்சைக்கு நேர்மாறானது. போதும் என்கிற மனது என்பது, எனக்கு எதுவுமே வேணாம், தரித்திரத்தில் இருந்தா போதும், எனக்கு இதுக்கு மேல எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லுகிறதல்ல. தேவன் எனக்காக வைத்திருக்கிற காரியங்களை நான் நல்ல மனதோடு கூட விரும்புகிறது. அதான் போதும் என்கிற மனம். போதும் என்கிற மனம்னா, நான் கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை நான் அடைகிற வரையில நான் விட போகிறது இல்லை. அதை நான் பர்சியூ பண்ண போறேன். அதுக்காக என்னை அர்ப்பணிக்க போகிறேன். கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேறும்படியா என்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதில் நான் என்னை வளர்த்து கொண்டு போக போகிறேன். அதை நான் அடையும் வரை நான் அதை வளர்த்து கொண்டு போக போகிறேன். கவச்சஸ்னஸ், கிரீட் என்பது என்னிடத்திலே கிடையாது. அதுதான் போதும் என்கிற மனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ஏனென்றால் அங்கே அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது பாருங்க. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படி. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படி. இந்த சம்பூர்ணமுடையவர்களா இருக்கும்படி என்கிற வார்த்தை எதிலிருந்து வருகிறதுன்னு சொன்னா, அந்த கண்டென்ட்மெண்ட் என்ற வார்த்தை எந்த கிரேக்கு வார்த்தையிலிருந்து மொழிபெயர்த்தார்களோ அதே வார்த்தையில தான் இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களா இருக்கிறது. அப்ப போதும் என்கிற மனதுனா என்ன? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களா இருப்பது. ஆல் சஃபிஷியன்சி. ஆல் சஃபிஷியன்சினா என்ன? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களா இருப்பதுனா என்ன? அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, requiring no outside aid or support, able to give. இதுதான் all sufficiency. இதுதான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் என்று சொன்னால், மற்றவரிடத்திலே கையை நீட்டி வாழாமல், மற்றவருடைய உதவியை எதிர்பாராமல், மற்றவர்களை நாடி தேடி அலைந்து கொண்டில்லாமல், நாம் நிறைவுள்ளவர்களாய் இருப்பது.
சகல சம்பூர்ணத்தை பெற்றிருப்பது, சகல நிறைவையும் பெற்றிருப்பது, அதுதான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாயிருப்பது என்பதன் அர்த்தம். எத்தனை பேர் சொல்றீங்க அப்படிதான் நாம இருக்க வேணும் என்று சொல்லி? அதுதான் கண்டென்ட்மெண்ட். கண்டென்ட்மெண்ட்றதுக்கு அதுதான் அர்த்தம். எப்ப நான் கண்டென்டடா இருக்கணும்? நான் ஐ மஸ்ட் அட்டைன் ஆல் சஃபிஷியன்சி. நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் நான் இருக்க வேண்டும். அப்படிதான் வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். நான் மற்றவர்களுடைய உதவியை நாடி மற்றவர்களிடத்தில் தேடி அலையிறதுக்கு பதிலாக நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில இருக்க வேண்டும். அங்க கொடுக்கறத பற்றி தான் சொல்லியிருக்குது. அடுத்த வசனம்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதுக்கு முந்தின வசனத்தை 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாலும் சொல்லியிருக்கு, அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்லியிருக்குது, நீங்கள் எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளும் பெருகுதவர்களாயும். நற்கிரிகள்னா என்ன? மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே, மற்றவர்களுக்கு நன்மை செய்வதிலே, மற்றவர்களுக்கு கரம் நீட்டுவதிலே, உதவி செய்வதிலே பெருகுதவர்களாய் இருக்கும்படியாக உங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் அதை விரும்புகிறார். என்ன அப்படி ஆக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிற இந்த தேவன், தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே. நான் சொல்லுகிறேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிற தேவன் நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருக்கும்படியாக, சகலவித நற்கிரிகளும் பெருகும்படியாக தேவன் சகலவித கிருபையும் என்னிலே பெருக செய்து கொண்டிருக்கிறார். இருக்கீங்களா? தினந்தோறும் ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. என்னை உயர்த்தும்படியாக, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக, என்னை வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ள நடத்தும்படியாக, நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவனாய் இருக்கும்படியாக, ஆல் சஃபிஷியன்சி உள்ளவனாய் இருக்கும்படியாக, நான் உயரும்படியாக, அநேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தேவன் எனக்குள்ளே கிரியை நடத்த வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் காரியங்களை வைத்து சொல்லுங்க, தேவன் என்னை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவனாய் இருக்க, சகலவித நற்கிரியிலும் பெருக செய்ய எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர், என்னை உயர்த்த, ஆசீர்வதிக்க, அநேருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க எனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக என்னை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சகலவித நற்கிரிகளும் பெருகும்படியாக நிறைய நற்கிரிகளை கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிறார். அதனாலதான் 1 தீமோத்தேயுல அங்க 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷம் அங்க திருப்பிட்டு வருவோம். 6:17, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமா, எல்லாரும் சொல்லுங்க அதே வார்த்தை, எப்படி கொடுக்கிறவர்? சம்பூர்ணமாய். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்கள். சம்பூர்ணம், எல்லாரும் சொல்லுங்க சம்பூர்ணம். சம்பூர்ணம்னா ஆல் சஃபிஷியன்சி. சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும். எல்லாம் இதுலயே வந்துருக்கு. நம்ம இப்போ போதிச்சதெல்லாம் நம்பிக்கை எது மேல வைக்க கூடாது? பணத்து மேல வைக்க கூடாது. யார் மேல வைக்க வேண்டும்? தேவனை. அவர் தான் கொடுக்கிறவர், அவர் மேல வைக்க வேண்டும். எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவர் அவர். 18ஆம் வசனம், நன்மை செய்யவும், எல்லாம் சொல்லுங்க நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்காகவும். பாத்தீங்களா? அதை தான் சொல்லி இருக்குது. தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களாக இருக்கவும், எல்லாம் அதேதான். அப்ப ஐஸ்வர்யவான்கள், சம்பூர்ணம் உள்ளவர்கள், அவர்கள் யார்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிற தேவன் அவர்களுக்குள்ள ஒரு கிரியை நடப்பித்து எல்லா கிருபையும் அவர்களுக்குள்ளே பெருக செய்து அவர்களை நாளுக்கு நாள் வளர செய்து. எப்படி வளர செய்கிறார்? இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரும்போது, வசனத்தை கேட்கும்போது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இருக்கீங்களா? ஆகவேதான் நான் வசனத்தை கேட்கறது முக்கியம், அதை விசுவாசிக்கிறது முக்கியம், அதுல வளர்றது முக்கியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் இதை முக்கியம் நினைக்கிறார் எனக்கு, ஆகவே நான் இதை முக்கியம்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? கர்த்தர் முக்கியம் நினைக்கிறத நான் லேசா நினைக்கிறது கிடையாது. இயேசு இந்த உலகத்துல இருந்தபோது செய்த அற்புதங்களை எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லா அற்புதத்திலும் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய ஒரு பங்கு இருக்கும் பாருங்க. அங்க 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். ஆனால் அங்க ஒரு பையன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டாந்து
தந்தான். அந்த அவன் கொடுத்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து என்ன பண்ணுகிறார்? இவர் ஆசீர்வதித்து பிட்டு எடுத்து கொடுக்கிறார். 5000 பேருக்கு அது ஆகாரமாகிறது. அவன் கொண்டு வர்றான், அவன் வருகிறான், அவன் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறுகிறான். அவன் கொடுத்த அந்த ஆகாரத்தை தேவன் பெருக செய்கிறார். அவன் மூலமா 5000 பேருக்கு அங்கே போஷாக்கு உண்டாகிறது. நிறைய சொல்லலாம். அப்படி பஸ்காவை ஆசிரிக்க இடம் தேவைப்படும் போது சொல்லுகிறார், போய் அங்கே ஒரு மனுஷன் இருப்பான், அவனை பாருங்க. அவன் வீட்டில் போனீங்கன்னா மெத்தையில பெரிய ஒரு அறை இருக்கும், அந்த அறை ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, அவன் உடனே கொடுப்பான், ஆயத்தப்படுத்தி கொடுப்பான். போறாங்க, எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு ஒரு அறை தேவை, அந்த அறை ஒருத்தன்ட்டு இருக்குது, அவன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறான். கொடுக்க உள்ளத்தை அவனுக்குள்ள ஆண்டவர் வைக்கிறாரு. இயேசு அங்க போகிறாரு, அங்க பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். இதேதான் பாருங்க, கழுதையை கொண்டு வர சொல்றாரு, போய் அங்க கட்டி இருக்கும், எடுத்துட்டு வா. யாராவது கேட்டா ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுகிறார். யாருடைய கழுதையோ அது, ஆண்டவருக்கு அது தேவை. அவன் கழுதை ஆண்டவருக்குனே வளர்ந்துகிட்டு இருக்குது. அங்க ஆண்டவர் ஏறும்படியாக, அவர் பயணம் செய்யும்படியாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை பெருக செய்வார் என்றால், உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கத்தை ஏற்படுத்துவார் என்றால், உங்களை வாழ்க்கையில உயர செய்வார் என்றால், அதுல ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது என்ன நோக்கம்னா, ஆண்டவருக்கென்று இவைகள் பயன்பட வேண்டும், ஆண்டவருடைய நோக்கங்கள் உங்கள் மூலமாய் நிறைவேற வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமாய் இருக்கிறது. இருக்கீங்களா? நீங்க ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால இருக்க வேணும். இங்க வந்து அப்படியே டெட் எண்ட் மாதிரி ஆயிடக்கூடாது. கூட ஆண்டவரேன்னு கேட்டு வாங்கிட்டு இப்படியே பூட்டி அடைச்சிட்டு மூட்டை கட்டிட்டு இருக்க கூடாது. ஆசீர்வதிக்க அநேக நற்கிரியைகளுக்கு ஒரு நற்கிரிகளை செய்கிறவர்களாய் சம்பூர்ணம் உள்ளவனாய் நான் மாறி நற்கிரிகளை பெருக வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், உதாரண குணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும், அநேகருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? நிரப்பி கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்படிதான் கர்த்தர் மனுஷர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவன் ஒரு நாளும் தரித்திரத்தில் இருக்கவே முடியாது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், the inside of the water pipe gets wet. தண்ணீர் பாய்ச்சப்படுகிற அந்த குழாய் உள்ள அது முதல்ல நனையுது, அது ட்ரையா இருக்க முடியாது. ஏன்னா அது வழியா தான் தண்ணி போகுது, அது ட்ரையா இருக்க முடியாது. நாம தான் தண்ணீர் பாய்ச்சப்படுகிற வாய்க்கால போல இருக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ள அதை சேனல் பண்ணுகிறார். அப்ப அதன் ஆண்டவருடைய நோக்கத்தின் நிமித்தமாக நாமே உயர்ந்துடுறோம். ஆண்டவர் இதை செய்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் இதை பெருசா நினைக்கிறார். ஆகவேதான் விசுவாசிகள் இதை அற்பமாய் நினைக்க கூடாது, விசுவாசிகள் இதை ஏளனமாய் நினைக்க கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. ஏதோ இது செழிப்பான், இதான் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பாரா, இப்படியாக்கும் அப்படியாக்கும், இதெல்லாம் யாருக்கு கிடையாது. அப்படி கிடையாது. இது மேன்மையா எண்ண வேண்டும், இதை உயர்வாக எண்ண வேண்டும். இது தேவனுடைய நோக்கமா இருக்கும் என்றால், அது அவருடைய திட்டமா இருக்கும் என்றால், அவருடைய உடன்படிக்கைக்காக தான் இயேசுவை அனுப்பி கல்வாரி சிலுவை ஒரு உடன்படிக்கை நிலமா இருந்தது. ஆபிரகாம் இடத்துல சொன்னால் இந்த மிருகத்தை கொண்டு நீங்க வையினாரு, அதன் மத்தியில் ஆண்டவர் கடந்து போனாராம். ஆண்டவருடைய பிரசனம் அங்கே கடந்து போனது. அங்கே ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அதே தேவன் கல்வாரி சிலுவையிலே இயேசுவை மரிக்க செய்து அங்கே அவர் ஜீவனை விட்ட போது உலகத்தின் பாவ சாபங்களின் தரித்திரத்தை அவர் மீது வைத்து, அங்கே தேவன் தம்முடைய கோபாக்கினை அவர் மீது வைத்து அவர் சுமக்க வைத்தார். இது தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எல்லாரிடத்திலும் உறுதிப்படுத்த வேண்டும். அதற்காக நம்மை அவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். இருக்கீங்களா?